ஆட்சியில் இருக்கும் அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் கடந்து செல்லலாம். ஆனால் தளபதியின் தோழர்களான நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம் என்று தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் தற்போது ஒரு செயலை செய்து முடித்துள்ளனர். தற்போது தமிழ்நாட்டை ஆளும் திமுக அரசு ஊழல் நிறைந்த அரசு என்று மக்கள் விமர்சனம் செய்து வருகின்றனர். சாலைகள் அமைத்தல், பாலங்கள் கட்டுதல் என எந்த மக்கள் நலப்பணி திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதில் மிகப்பெரிய கையாடல் நிகழ்த்திவிட்டு தரமற்ற சாலைகளையும் பாலங்களையும் கட்டமைத்து வருகின்றனர். சிவகாசியில் பழனியாண்டவர் திரையரங்கம் அருகில் அந்த மாதிரியான ஒரு தரமற்ற சாலையானது திமுக அரசால் அமைக்கப்பட்டுள்ளது. சிறு மழைக்கே அந்த சாலையானது தாக்குப்பிடிக்க முடியாமல் சேதமடைந்து குண்டும் குழியுமாக தண்ணீர் தேங்கி காணப்பட்டது. வாகன ஓட்டிகள் தட்டு தடுமாறி அந்த சாலையை கடந்து சென்று கொண்டிருந்தனர். இதே நிலைமை அங்கு தொடர்ந்தும் ஆட்சியில் இருக்கும் அதிகாரிகள் அதனை கண்டுகொள்ளாமல் இருந்துள்ளனர். அந்த சாலையை கடந்து செல்லும் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருந்தனர். விபத்துகள் ஏற்படும் அபாயமும் அந்த சாலையில் அதிகமாக இருந்தது. இதனை கவனித்த தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் ஆட்சியில் இருக்கும் அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருந்தாலும் நாங்கள் களத்தில் இறங்கி சாலையை சீர்படுத்துவோம் என்று விருதுநகர் வடமேற்கு மாவட்ட செயலாளர் திரு மாரிச்செல்வம் அவர்களும் தமிழக வெற்றிக் கழக தோழர்களும் இணைந்து குண்டும் குழியுமாக சேதமடைந்திருந்த சாலையை அழகாக காங்கிரீட் போட்டு மூடி சீர்படுத்தியுள்ளனர். தற்போது அந்த சாலையை வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் எந்த சிரமமும் இன்றி பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் பெரும் விபத்துகளும் தடுக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தோழர்களின் இச்சேவை பணி தொடரட்டும்.